வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களோடு வேபும் தொலைக்காட்சியின் அனுசரணையினால் இணைந்து கொள்வதில் இறைவனில் இணையும் இல்லறம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரத்திலே நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து வந்தது போல இல்லறத்திலே இளம் பருவத்தினர்கள் மத்தியிலே விழுமியங்களும் நன்னெறிகளும் எவ்விதமாக போதிக்கப்படலாம், போஷிக்கப்படலாம் என்பதை குறித்து நாங்கள் கலந்து ஆலோசித்து வருகின்றோம். மீண்டும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார்கள் திருமதி ஃபேட்டிமா பர்னாந்து அவர்கள் மற்றும் திருமதி இவாஞ்சலிஸ்டா பர்னாந்து அவர்கள். வணக்கம் இவாஞ்சலிஸ்டா. வணக்கம் ஃபேட்டிமா. உங்கள் வருகைக்கு நாங்கள் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த முறை நாங்கள் கலந்து ஆலோசனை செய்கின்ற போது எங்களுடைய இளம் தலைமுறையினர் மத்தியிலே விழுமியங்களும் பெருமதிகளும் எவ்விதமாக சீர்குலைகின்றன, உருக்குலைகின்றன என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். இதன் பயனாக நன்னெறிகளும் கூட எவ்விதமாக உருக்குலைந்திருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக கூட நாங்கள் கலந்து ஆலோசித்து வந்தோம். இந்த வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற போது சில பெருமதிகளின் நிலை குலைவுகள், விழுமியங்களின் அல்லது நன்னெறிகளின் நிலை குலைவுகள் ஏற்படுவது எதற்காக என்று கேட்கும்போது மனிதனுடைய அறிவீனத்தினால் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு பக்கத்திலே பார்க்கின்ற போது, வேறு விதத்தில் பார்க்கின்ற போது, வேறு சில வகையிலே மக்களுடைய நன்னெறிகளும் விழுமியங்கள் கொண்ட வாழ்க்கையும் தவறி போகின்ற போது, நெறி தவறி போகின்ற போது, பெருமதிகள் தவறி வாழ்கின்ற போது அது மக்களுடைய அதாவது அறிவீனத்தினால் மாத்திரமல்ல, மக்களுடைய பலவீனத்தினாலும் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆகவே இந்த ரெண்டு விடயங்களையும் குறித்து நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டுமே நம்முடைய மனித நேயத்திற்கு, வாழ்க்கைக்கு அவதூறாக அல்லது அச்சுறுத்தலாக அமைகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து நம் மக்களை நாங்கள் மீட்டு கொள்வது எப்படி என்பதை பற்றி நாங்கள் இன்று ஆராய்கின்றோம். உங்களுடைய கருத்து என்ன இந்த அடிப்படையிலே? ஃபாதர், கடந்த நிகழ்ச்சியில் சகோதரி ஃபேட்டிமா கூறியது போல இன்று பிள்ளைகள் மத்தியிலே அவர்கள் இதை நியாயப்படுத்தும் வகையிலே தான் செய்கிறார்கள். இந்த ஓரினச் சேர்க்கையாக இருக்கட்டும், ஆடை குறைப்பு முதலான விடயங்களாக இருக்கட்டும், அதை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். பெரும்பாலானவர்கள் இப்படித்தானே இருக்கிறார்கள், நாங்களும் இப்படி இருக்கின்றோம், அப்படியான ரீதியிலே அதில் என்ன தவறு இருக்கு, இதை எங்களையும் ஏற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். அதாவது கடந்த தலைமுறைகளிலே இது தவறு என்று சொல்லப்பட்ட அந்த கருத்தை இவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அதெல்லாம் பழைய காலத்து விடயம், இப்பொழுது அதுவல்ல, அதைவிட முக்கியமான பெருமதிகள் இருக்கின்றன என்பதை போல் அவர்கள் யோசிப்பது போல் தோன்றுகின்றது இல்லையா? ஆம் ஃபாதர், நான் என்னுடைய மகன் ஓரினச் சேர்க்கையை பற்றி சொன்னார். அவர்களுடைய மத்தியில் இருக்கிறார்களாம். அப்படி கூறும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன இப்படி சர்வசாதாரணமாக சொல்கிறாரே என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆகவே நான் கிண்டி கிண்டி கேட்பேன். போய் வர வரைக்கும் வந்த பிறகு நான் கேட்பேன், எங்கே போனீங்கள், என்ன செய்தீங்கள், எங்கே போய் சாப்பிட்டீங்கள், வீட்டுக்கு கொண்டு போன சாப்பாடை சாப்பிட்டீங்கள் அப்படின்னு நான் நிறைய கிண்டி கிண்டி கேட்குற பழக்கம் இருக்கு எனக்கு. அப்போ அவர்கள் சொல்வார்கள், ஓமாம்மா அப்படி இருக்கிறாங்கள் தான், ஆனால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாமா, அவர்களும் எங்களுடைய சமுதாயத்தில் இருப்பார்கள், அவர்களை ஒதுக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் ஃபாதர் அவர்கள் ஓரினச் சேர்க்கையாக இருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அவருடைய கருத்துகளையோ அவருடைய ஆட்டிடியூட்ஸ் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியாக சொன்னீர்கள். இந்த விஷயத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். நம்முடைய மனித வாழ்க்கையிலே மாண்பினை உயர்த்துகின்ற போது நாங்கள் இரண்டு விடயங்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். மனிதர்கள் மற்றும் அவர்களுடைய செயல்கள், அவருடைய நடவடிக்கைகள். மனிதன் நடவடிக்கையை வைத்துக்கொண்டு மனிதன் அதாவது நிர்ணயிக்கப்படுகின்றான். அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னது போல, கனியை கண்டு மரத்தை நாங்கள் அடையாளம் காணலாம் என்று சொல்வது போல், அதுபோல் கனியை கண்டு நாங்கள் மரத்தை அடையாளம் காணலாம். ஆனால் இன்னொரு விதத்திலே பார்க்கின்ற போது ஒரே மரம் நல்ல கனிகளையும் தரும், பழுதாய்ப்போன கனிகளையும் தருகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே பழுதாய்ப்போன கனிகளை, சில கனிகளை தருகின்றது, நல்ல கனிகளையும் தருகின்றது. இதனால் நாங்கள் அந்த பழத்தை வைத்துக்கொண்டு மரம் பிழையானது என்று சொல்ல முடியாது. பழுதான கனிகளை தருகின்ற நல்ல மரம் என்று பார்க்கின்ற போது நாங்கள்
மனிதர்களையும் பார்க்கின்ற போது மனிதர்கள் எல்லோரும் அடிப்படையிலே நல்லவர்கள். ஏனென்றால் அவர்கள் இறைவனின் படைப்புகள். நல்லவர், இறைவன் என்பது காட் இஸ் குட் என்பது அடிப்படை உண்மை. இறைவன் நல்லவர் என்பது அவருடைய முதலாவது வரைவிலக்கணம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்ற போது நாங்கள் நல்லவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நல்லவர்களாக இருக்க வேண்டியவர்கள் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே தவறான நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்க்க வேண்டும். நல்ல பிள்ளைகளை நாங்கள் மறுக்கக்கூடாது. ஆகவே உங்கள் பிள்ளை சொன்னது போல அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய செயல்களையும் நடவடிக்கைகளையும் அவர்களுடைய சிந்தனைகள் இது சம்பந்தமான அவர்கள் சிந்தனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனை தடுக்க வேண்டிய நேரத்திலே தடுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டிய நேரத்திலே எதிர்க்க வேண்டும். இது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தீர்க்க தரிசன பணியாக அமைகின்றது. ப்ராஃபெட்டிக் மிஷன் ஆஃப் அ கிறிஸ்டியன் என்று சொல்லுகின்றோம் இல்லையா? ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இதனை பார்க்கலாம். வேறு விடயங்கள் குறித்து என்ன நினைக்கின்றீர்கள்? இப்போ நாங்கள் இந்த மாதிரியான எதிர்மறையான இதிலிருந்து பிள்ளைகளை எப்படி நாங்கள் நேர்மறையான இதுக்கு கொண்டு வரது அப்படின்னு நாங்கள் சிந்திக்கும் போது ஃபாதர், ஆடை விஷயத்தில் கூட உண்மையாக பெற்றோர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இன்று பெற்றோர்கள் அனுமதிக்கிறதால தான் அந்த பிள்ளைகள் இவ்வாறான ஆடைகள் அணிய பழகி இருக்கிறார்கள். ஏன்னா பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் அப்படி அணிந்தால்தான் மதிப்பு, சமூகத்தில் அப்படி அணிபவர்கள் தான் ஒரு மேல் மட்டத்தில் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் தான் இவ்வாறு அணிவார்கள் அப்படின்னு ஒரு தவறான புரிதல்களை தவறான கருத்துக்களை கொடுத்து இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே எங்களுடைய உடல் தூயாவியின் ஆலயம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிகிறது இல்லை. மற்றது ரொம்ப அழகான மதிப்புமிக்க விடயங்கள் எல்லாம் கடவுள் ரொம்ப ஆழமான இடத்துல தான் வைத்திருக்கிறாரு. முத்து ஆழ்கடல்ல தான் இருக்குது, தங்கமும் ஏதோ நிலக்கீழ சுரங்கத்துல யாருமே இயல்பா ஈஸியா அதாவது இலகுவா அடைய முடியாத இடத்துல இருக்குது. அதுக்கு ஒப்பாகத்தான் எங்களோட உடலுமே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த உடலை நாங்க ஏன் வெளியே காட்டணும்? அது நாங்கள் அந்த உடலோட பெருமதி, நாங்கள் தூயாவின் ஆலயம் அப்படின்னு பிள்ளைகள் இதை பெற்றோர்கள் வழிகாட்டணும். கூடுதலான பொறுப்பு மறை ஆசிரியர்களிடமும் இருக்கு. அதுக்கு முதல்ல நாங்கள் முன்மாதிரியான ஆடைகள் அணியணும். அதை பார்க்குற பிள்ளைகள் கட்டாயம் நிச்சயமாக அவங்க தவறி போவது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவஞ்சலிஸ்ட், நான் நீங்கள் கூறும் பொழுது எனக்கு இன்னொரு கருத்து வந்தது. தற்காலத்தில் எமது பெண் பிள்ளைகளாகவும் இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கும் தாயாகவும் இருக்கட்டும், ஒரே மாதிரியாக அணிந்து செல்வார்கள். சில நேரங்களில் யார் அம்மா யார் மகளண்டு காணக்கூடியதாக இருக்காது. அந்த சில சவர்க்காரங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பார்கள், நீங்க அம்மாவும் மகளுமா அல்லது அக்காவும் தங்கையுமா. சோ இப்படியாக வார நேரம் சகோதரி கூறியது போல முக்கியமாக பெற்றோர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி அவர்கள் செல்லும் பாடசாலையில் இருக்கும் ஆசிரியர்மார், அதில் இருக்கின்ற அதிபர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் தான் எங்களுடைய பிள்ளைகள் மறைவகுப்புக்கு வருவார்கள். அப்போ அந்த மறைவகுப்புகளில் இருக்கின்ற ஆசிரியர்மார்களும் இதில் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான அறிவுரைகள் அல்லது பாசறைகள் மூலமாக இந்த பிள்ளைகளை சரியான வழியில் நடாத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஏதாவது ஒரு வழியிலே பிள்ளைகளுக்கு இதுதான் சரியான பாதை என்பதை சொல்லாலும் செயலாலும் அறிவிக்க வேண்டிய ஒரு கடமையை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் இப்போ நீங்கள் சொன்னது போல சில தாய்மார்களுக்கு தாங்கள் தாய் என்ற பண்பு மறந்து போய்விடுகின்றது. சில நேரத்தில் அவர்களும் கூட தாயாக வந்த பிறகுதான் அவர்கள் தங்களுடைய இளமையை அனுபவிக்க அவர்களுக்கு அவகாசம் கிடைக்கின்றது என்று நினைக்கின்றோம். ஆகவே அவர்கள் அதனை அனுபவிப்பதற்கு ஆசைப்படுகின்றார்கள். நானும் கொஞ்சம் இளமையாக, நானுமே இவ்வளவு வயது போனவர் போல் தெரிய வேண்டும், என்னுடைய இளமையை நான் இன்னும் அனுபவிக்கலாமே, திருமணம் முடித்தால் என்ன என்பதை குறித்து அவர்கள் சிந்திப்பது ஒரு புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அதில் தவறு என்று சொல்வதற்கு நாங்கள் முன்வரவில்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு சரியான நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பது, அதாவது அழகு என்பது வேறு, கவர்ச்சி என்பது வேறு என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அழகை நிச்சயமாக நாங்கள் வெளிப்படுத்த, ஏனால் இறைவனுக்கு இன்னொரு பேர் அழகு இல்லையா? ஆகவே அந்த காட் இஸ் பியூட்டிஃபுல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், இன்னொரு வரைவிலக்கணம் இல்லையா? அது அடிப்படை வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன அல்லவா கத்தோலிக்க திருமறையிலே. அப்போ இறைவனை அழகுள்ளவர் என்று நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா? உண்மையுள்ளவர், நன்மையுள்ளவர், அதே நேரத்திலே
அழகுள்ளவர் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கடவுளுடைய அழகு நம்முடைய உடலிலே பரிமளிக்கின்ற போது அதனை அழகுக்கு அழகு சேர்க்கின்ற ஆடைகளை நாங்கள் அனுபவிப்பது, அணிந்து கொள்வது இறைவனை மகிமைப்படுத்துவதற்கும் சமமாகும். நீங்கள் சொன்னது போல தூய ஆவியின் ஆலயத்தை நாங்கள் அலங்கரிக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதை அவமதிக்கின்றோம் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் எங்கள் ஆடைகளை அணிவது அவ்வளவு சரியாக இருக்காது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. பதிவு செய்ய வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் இல்லையா? நாகரிகமாக ஆடைகள் அணிய வேண்டும். தாயும் மகளும் ஒரே மாதிரி அணிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நாகரிகமாக ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பண்பாடு நாகரிகம் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் சில நேரத்திலே தப்பான பாதையிலே போய் இதுதான் நாகரிகம் என்றும் சொல்லலாம். பண்பு அல்லது பண்பாடு, நம்முடைய பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என்று சொல்லுவார்கள். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே பண்பாடு, மனித பண்பாடு இல்லை என்றால் மனிதமே இல்லை என்று சொல்லலாம். அடுத்த விடயங்களுக்கு நாங்கள் போகின்ற போது ஆடைகளை கடந்து இன்னும் பல விடயங்களை பார்க்கின்ற போது நாங்கள் அவதானிக்க வேண்டிய பல விடயங்களை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது இன்று சமுதாயம் எப்படியாக போய்கொண்டிருக்கின்றது, மக்களுடைய நெறிமுறைகள் எப்படியாக தவறுகின்றன என்பதை பார்க்கின்ற போது நீங்கள் சொன்னது போல குடும்ப வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்க வேண்டிய அந்த பிணைப்பு குலைக்கப்படுவது இல்லையா? அதற்கான சில ஏற்பாடுகளை இன்று சமுதாயமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்கள் உலகத்திலே இருப்பது நட்டமான ஒரு விடயம். அதே நேரத்தில் குழந்தைகள் உலகத்திற்கு வருவதை நாங்கள் கட்டுப்படுத்துவது எப்படி என்ற ரீதியிலே இன்று உலகம் சிந்திப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது பல கோணங்களிலே. அப்படி பார்க்கின்ற போது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் குழந்தை பேறு என்பது ஒரு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சமுதாயம் கற்றுக் கொடுக்கின்றது. திங்க் பிஃபோர் யூ கெட் அ சைல்டு என்று, அதாவது குழந்தை பெறுவதை பற்றி பலமுறை யோசித்து பாருங்கள் என்று. அதே நேரத்திலே திருமணம் முடிப்பதை பற்றி அதைவிட பலமுறை யோசித்து பாருங்கள். அதாவது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் சமுதாயத்திலே நம்முடைய பிள்ளைகள் திருமணம் முடிப்பது கொஞ்சம் எண்ணிக்கை குறைந்து வருவதை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே திருமணம் முடிக்காமல் நீங்கள், அதாவது ஒரே வாழ்க்கை, யூனியன் என்று சொல்லுகின்றோம், இணைந்து வாழ்க்கை, சேர்ந்து வாழ்கின்ற, லிவிங் டுகெதர் என்று போகின்ற சில உருக்குலைந்த நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும், அதாவது நெறி தவறிய வாழ்க்கை முறைகள், நீங்கள் சொன்னது போல ஓரின சேர்க்கை, இன்னும் போகிற போக்கிலே பார்க்கின்ற போது மிருகங்களுடன் சேர்க்கை, இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை மனிதர்கள், அதாவது நீங்கள் சொன்னது போல இதெல்லாம் சகஜம்தானே இன்று உலகத்திலே, இதை சரியா பிழையா என்று எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாதவர்கள், இதனை ஏற்றுக்கொண்டால் தான் எங்களுக்கு பிழைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றவர்கள், இப்படியாக பல வழிகளிலே இதனை எதிர்க்க முடியாமல் நம்முடைய மனித உலகம் தத்தளித்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாங்கள் எப்படியான ஒரு விடுதலையை பெறலாம் என்று? ஆம் ஃபாதர், நீங்கள் இப்போ கூறிக்கொண்டிருக்கிற நேரம் எனக்கு திரும்பவும் ஞாபகத்துக்கு வந்தது. இவ்வாறு உருகுலைந்து போகிறதுனால தான் ஃபாதர், நான் சின்னத்தில் புதுநன்மை எடுத்த பிறகு அடுத்த வாரமே நான் உறுதிப்பூசல் அருளடையாளத்தை பெற்றேன் ஃபாதர். அப்போ எனக்கு இன்னமும் சிறுவயதில் நான் உறுதிப்பூசல் பெற்றது சும்மா அடையாளமாக மட்டும்தான் எனக்கு ஞாபகமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது திருமறை எங்களுக்கு கூறப்படுகின்றது, கத்தோலிக்க திருமறையில் 14 வயது பூர்த்தியான பிறகுதான் நாங்கள் உறுதிப்பூசல் கொடுக்கின்றோம் ஃபாதர். அப்போ ஓரளவு அவர்களுக்கு தெரியும் இந்த உலகம் என்னது, எங்களை சுற்றி யார் இருக்கிறாங்க, நாங்கள் என்னத்தை படித்து கொள்ளணும், எதை நாங்கள் சரியாக செய்யணும் என்று சொல்லி அவர்களுக்கான தன் புத்தி இருக்கு, அவர்களுக்கு ஒரு அளவு இருக்கின்றது. அப்போ நாங்கள் இதனை உற்று நோக்கும் பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு திருவிழியத்தையோடு சேர்ந்து போகின்ற பொழுது பரிசுத்தாவியானவரின் கொடைகள், கனிகள், இதனை பற்றி அவர்களுக்கு ஆழமாக எடுத்து கூறுகின்ற நேரம் ஃபாதர் நான் கண்டிருக்கிறேன். பிள்ளையா தவறி போற பிள்ளைகளும் கூட சரியான நெறியில், சரியான பாதையில் அவர்களை இட்டு செல்லக்கூடியதாக அமைகின்றது. நிச்சயமாக. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம், நானும் கூட பல நிறைகளிலே இதை அவதானிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை பொறுத்தமட்டிலே மிகவும் தெளிவான பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அதாவது சரியானது எது என்று சொல்லிக் கொடுத்தால் அந்த பாதையிலே நம்மை விட முதலிடத்திலே அவர்கள் போவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், சரியானது எது என்பதை சமுதாயம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றதா?
அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் எது சரியானது. பிள்ளை பருவத்திலிருந்து கட்டிளம் பருவத்தினர்கள் வயதுக்கு போகும்போது, இளம் பருவத்தினர் வயதுக்கு போகின்ற போது அவர்கள் தேடுவது இதைத்தான். which is the right way of life, எது சரியான வாழ்க்கை பாதை என்று அவர்கள் தேடுகின்ற போது அவர்களுக்கு சமுதாயம் ஒரு தவறான பாதையை காட்டி இதுதான் சரியான பாதை என்று சொல்லுகின்ற போது, இல்லை இல்லை இது சரியான பாதை இல்லை, இதுதான் சரியான பாதை என்று நல்லவர்கள் சொல்லிக் கொடுக்க தவறுகின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள்? தவறான பாதையை சரியான பாதை என்று நினைத்து கொண்டே அவர்கள் போகின்றார்கள். இந்த விடயத்தில் ஃபாதர், ஊடக பிரிவுக்கு தலையாய கடமை உள்ளது. ஏனெனில் பலரும் விரும்பி பார்க்கும் ஒரு ஊடகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இதை செய்யறதுக்கு. உண்மையாக நாங்கள் வேவம் டிவிக்கு அந்த வகையில் நாங்கள் நன்றிகள் கூறணும். இந்த விழுமிய பண்புகளை இந்த பிள்ளைகள் மத்தியில் அவங்க எடுத்து செல்றாங்க. ஆனால் இதே தனியார் இதுகளில் பிழையான தவறுதலான விழுமியங்கள் தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அப்போ ஊடக பிரிவு, பெற்றோர்கள், மற்றது அதே மாதிரி நாங்கள் பணியாற்ற இந்த குடும்ப நல பிரிவும் ஃபாதர் பல கருத்தரங்குகள் மூலம் அவர்களுக்கு நாங்கள் சரியான வழிகாட்டுதல்களை கொடுக்கலாம். இப்போ கூட நாங்கள் செய்துக்கிட்டு போகிற பணிகளில் பங்குகள் ரீதியாக நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு சரியான பாதையில் வழிகாட்டும் நிச்சயமாக அவங்க சரியான வழியில் செல்வாங்கிறது உறுதியாக எங்களுக்கு சொல்ல முடியும். சரியான பாதையை நாங்கள் காட்டுவது எங்களுடைய பணியாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் காட்டினால் அவர்கள் சரியான முறையிலே பாதையிலே அவர்கள் நெறிமுறைகளை பெற்றுக்கொள்வார்கள். ஃபாதர், திருவிவிலியத்தில் கூட ஃபாதர் நீதிமொழிகள் எங்களுக்கு ஒரு இருக்குது. அதில் ஃபாதர் 30 நாட்களுக்கு 30 அதிகாரங்கள் இருக்கின்றது. அதனை நாங்கள் வாசிக்கும் போது ஃபாதர், நாங்கள் இப்போ வளர்ந்து விட்டோம், எங்களுக்கும் நிறைய தேவையான செய்திகள் அதில் இருக்கின்றது ஃபாதர். அதில் சிறு பிள்ளைகளுக்கு சில பகுதிகள் இருக்கின்றது ஃபாதர். நான் விரும்பப்படுகிறேன் அதில் ஒரு சிறு பகுதியை எமது நேயர்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு. ஆகவே அந்த நேயர்கள் அவர்களை பார்த்து பிள்ளைகளை நெறித்தவறி போகாமல் அந்த வார்த்தையை அவர்களுக்கு கூறி அவர்களை நல்நெறியில் இட்டு செல்வார்கள் என்று நான் விரும்புகிறேன் ஃபாதர். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கப் போகின்றேன். விழுப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரக்கூடாது, வஞ்சகச் சொல் உன் வாயில் எழக்கூடாது. உன் கண்கள் நேரே பார்க்கட்டும், எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து. நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு இடராதிருக்கும். வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காதே. இப்படி வடிவாக ஃபாதர் இந்த நீதிமொழிகளில் சொல்கிறாங்க. எங்களோட பெற்றோர் இந்த வார்த்தையை அவர்கள் குடும்ப சபத்திலேயோ அல்லது அவர்களோட பிள்ளைகளோட சேர்ந்து செபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை எடுத்து கூறி அந்த பிள்ளைகளோடு செபிக்கும் போது சொல்லுவாங்க, எறும்பு ஊற அப்போ அது மாதிரி ஃபாதர் எங்களோட பிள்ளைகளுக்கு திரும்ப எடுத்து கூற நேரம் கட்டாயமாக எங்களோட பிள்ளைகள் நெறி தவற போனாலும் நல்ல நெறியில் அவர்கள் இட்டு செல்வார்கள் என்றது என்னுடைய விசுவாசம். அதே போல நாங்கள் பார்க்கின்றோம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வதும் சொல்லிக் கொடுப்பதும் ஒருபுறம், அதனை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது மறுபுறம். அதாவது நாங்கள் சில நேரங்களிலே இதனையும் பார்க்கின்றோம். நம்முடைய சமயங்கள் என்ன செய்கின்றன, மதங்கள், நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்கின்றன, பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே நன்னெறிகளை சொல்லிக் கொடுக்கின்றன, ஆனால் நடவடிக்கையிலே அதனை காட்டுவதில்லை. அது சரியாக நாங்கள் சொல்லுவோம், இந்த சகோதர மொழியிலே சொல்லுவார்கள், இந்த நண்டு அது சிறு குழந்தை நண்டுக்கு நேராக நடப்பதற்கு சொல்லிக் கொடுக்குமா, நீ நேராக போக வேண்டும் என்று. ஆனால் அது குறுக்காகத்தான் போகின்றது. ஆகவே இதிலிருந்து 2 விஷயங்கள் நான் பார்க்கலாம். பிள்ளை நண்டு எதனை கற்றுக் கொள்கின்றன என்றால், அதுவும் தன்னுடைய அடுத்த தலைமுறையினருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும், நேராக போ என்று சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அது என்ன செய்யும், அது குறுக்காக போகும். அது கேட்ட விடயம் ஒன்று, பார்த்த விடயம் ஒன்று. கேட்ட விடயத்தை கேட்டது போல் சொல்லும், பார்த்த விடயத்தை பார்த்தது போல் செய்யும். இதுதான் நம்முடைய சமயங்களும் நடத்துகின்ற ஒரு சமயத்தின் பண்பாகவும் நாங்கள் துரதிருஷ்டவசமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்களும் சொல்லுகின்றோமே தவிர சொல்வதை செய்கின்ற போது அதில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது, ஒரு விழுமிய பதிவீடு ஏற்படுகின்றது. நம்முடைய மதங்களிலே கூட பார்க்கின்றோம்,
நாங்களும் கூட எத்தனையோ விஷயங்களை சொல்லுகின்றோம், கேட்டுவிட்டு ஓகே நாங்களும் அதை செய்கின்றோமா என்று நாங்கள் பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட மேதைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்னை தெரேசா சொன்னது மாத்திரமல்ல, சொல்வதன் மூலமாக செய்தார். ஆகவேதான் இன்று உலகமே அவரை வணங்குகின்றது. அதுபோன்று பலரை நாங்கள் பார்க்கின்றோம். பேரளவிலே சொல்ல அவகாசம் இல்லை என்றாலும் கூட பலருடைய அதாவது செயல்கள் தான். அதே போல பெற்றோர்களை பார்க்கின்ற போது பெற்றோர்களுடைய அதாவது செயல்பாடு தான் பிள்ளைகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. சொல்வதை விட செய்வது முக்கியம். ஒரு சின்ன நீங்க பெற்றோர் என்று சொல்ற நேரம் எனக்கு திரும்ப ஒரு கருத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். சில நேரங்களில் வந்து தொலைபேசி மணி அடிக்கின்ற நேரம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், நான் இல்லை என்று சொல்லு என்று சொல்வார்கள். அப்ப நாங்கள் தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் பொய் சொல்றதுக்கு. அப்ப அவர்கள் எங்களிடம் கற்றுக்கொள்கிறார்கள். இப்படி நாங்கள் பெற்றோராகிய நாங்களும் கூட அன்றாட வாழ்க்கையில் எங்களது குழந்தைகள் எங்களோடு குடும்பமாக வீட்டில் இருக்கும் பொழுது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பிழைகள் செய்யாமல் இருந்தால் கட்டாயமாக எங்களோட பிழைகளும் சரியான நேர்மறையான எண்ணங்களோடு பிழைகள் செய்யாமல் சரியான வழியில் செல்வார்கள் என்பது ஃபாதர் என்னுடைய கருத்து. அதே நேரத்திலே பலவீனத்தை ஏற்றுக்கொள்கின்ற பண்பும் இருக்க வேண்டும். ஒரு தந்தையை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், அவர் குடிப்பழக்கம் உள்ளவர் என்றார். பிள்ளையை பார்த்து நீ குடிக்காதே என்று அவர் கட்டளையிடுவார் என்றால் பிள்ளை எதிர்மறையான காரியத்தை தான் செய்யும். ஆனால் நான் குடிக்கின்றேன், இது என்னுடைய பலவீனமாக இருக்கின்றது, ஆனால் இந்த பலவீனத்தை நீ பின்பற்றாதே என்று தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு பிள்ளைக்கு அறிவுரை சொல்லுகின்ற போது அதனை பிள்ளை நேர்மறையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நீங்கள் ஏதோ சொல்ல நினைத்தீர்கள் இந்த இறுதியாக சபை உரையாளர்ல இருந்து இளைஞருக்கான அறிவுரை. இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே, இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள், மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. ஆம் ஆண்டவரே, இந்த எண்ணங்களையும் இந்த கலந்துரையாடலையும் ஆண்டவரே உமது பாதத்திலே நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் படைத்தீர். அவர்கள் படுகொலியிலே வீழ வேண்டும் என்பதற்காக நீர் படைக்கவில்லை. அந்த உன்னதமான நோக்கத்திலே மனிதர்களை படைத்த நீர் இந்த மனிதர்கள் உருக்குலைந்து போவதற்கு இடமளிக்க மாட்டீர். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மிடம் பெற்றுக்கொள்கின்ற விழுமியங்களை தவறாமல் நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும், அந்த விழுமியங்களின் வழியிலே நாங்கள் நடக்கவும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் முதிய தலைமுறையினருக்கும் இளம் தலைமுறையினருக்கும் நீர் கற்றுக் கொடுத்தள்ளும். ஏனென்றால் எங்கள் அனைவருக்கும் தந்தையாகவும் தாயாகவும் இருப்பவர் நீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து இனிவரும் தலைமுறைகளிலும் தலையெடுத்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உம்முடைய ராட்சியத்தை மகிமைப்படுத்துகின்ற பாக்கியத்தை எங்கள் இளம் பிள்ளைகளுக்கு கொடுத்தருள வேண்டுமென்று என்றென்றும் வாழ்ந்து எங்கும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருநாமத்தின் மகிமைக்காக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.